இங்க ஒரு சின்ன பையனுக்கு பல்லு விழுந்துருது. அந்த பல்ல வீட்ல இருக்கிற சிங்குக்குள்ள போட்டுறான். ஆனா அந்த சிங்குக்குள்ள இருக்கிற ஒரு கொடூரமான மிருகம் உன்னோட பல்ல நான் தான் வச்சிருக்கேன், நான் உனக்கு ஒரு பல்லு தரேன், அந்த பல்ல நீ படுக்கிறப்ப பின்னாடி தலகாணிக்கு அடியில வச்சுட்டு படு, உனக்கு நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லுது. இவனும் அதை நம்பிட்டு காலையில எழுந்து பார்த்தா இவனோட தலகாணிக்கு பின்னாடி ஏகப்பட்ட காசுகளா இருக்கு. இவன் ஒரு ஆர்பனேஜ்ல இருப்பான். அங்க வரவங்க எல்லாருமே இவனை விட்டுட்டு அங்க இருக்கிற மத்த பசங்களெல்லாம் தத்து எடுத்துட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதனால இவனும் அதை பெருசா எடுத்துக்காம கையில வச்சிருக்கிற சீப்பனா வச்சு தலைய வாரிட்டு இருக்கான். அங்க இருக்கிற மத்த பசங்க என்னடா நீ மட்டும் புது சீப்பனா வச்சிருக்கன்னு கேக்குறப்ப அப்ப கரெக்டா அந்த சிங்குக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் வருது. டே, நான் சொல்ற மாதிரி நீங்க எல்லாருமே கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும்னு இந்த சின்ன பையனும் சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த மத்த பசங்களும் அவனோட பல்லனா புடுங்கி அந்த சிங்குக்குள்ள போடுறாங்க. அவனுங்களுக்கும் அந்த பல்லு மூலியமா ஏகப்பட்ட காசுகளா கிடைக்குது. அந்த காசுகளெல்லாம் வச்சு நல்லா ட்ரெஸ்னா போட்டு அழகா மேக்கப் பண்ணி நிக்கிறப்ப அங்க அடாப்ட் பண்ண வரவங்க அங்க இருக்கிற எல்லா சின்ன பசங்களையுமே தத்தெடுத்து கூட்டிட்டு போயிடுறாங்க. கடைசியில நம்ம ஹீரோவை பார்க்கலான்னு ஒரு பேரண்ட்ஸ் வராங்க. அவங்க இவனோட வாயை பார்த்ததோ ரொம்ப பயந்து போய் நீ வேணான்னு கிளம்பிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சிங்குக்குள்ள இருக்கிற ஒரு கொடூரமான மிருகம் எனக்கு யாருமே பல்லு தராதனால அந்த சிங்க விட்டு வெளியில வந்து அங்க இருக்கிற எல்லாரையுமே கொன்றுது. அப்ப இந்த சின்ன பையனை கொல்லலான்னு வரப்ப இந்த சின்ன பையனும் சொல்றான், என்கிட்ட இப்ப ஒரு பல்லு கூட இல்ல, இருந்திருந்தா நான் உனக்கு கொடுத்துடுப்பேன்னு சொல்றான். அந்த மிருகமும் இவன் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு இவனை மட்டும் எதுவுமே பண்ணாம இவன் கிட்ட ஒரு பல்ல மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிடுது.